இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணேன். பட் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணேன் ஒழிய இதில் என்னன்னு சொல்ல கிஃப்ட் ஃப்ரம் மை செல்லக்குட்டி தங்கம். சோஃபி ஸ்டீஃபன் vlog பார்க்குறவங்களுக்கு செல்லக்குட்டி தங்கம்னா என்னென்னு தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா மேபி தெரிய வாய்ப்பு இருக்குது. அது புதுசாக இருக்கீங்கன்னா என்னோடய தமிழச்சி கார்டனில் எங்கிட்ட பிளான்ஸ் வாங்க கஸ்டமர்ஸ் தான் என்னோடய செல்லக்குட்டி தங்கங்கள். வெரி ஷார்ட் பீரியட். எனக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே இவங்ககிட்ட வந்து ஆரம்பித்தது வந்து உங்ககிட்ட எப்படி பிளான்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி சேல் கொடுக்குறீங்க இப்படி அப்படி தான் ஆரம்பிச்சு ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் நல்லா ஞாபகம் இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, எனக்கு பேச்சு வரலப்பா, ஓவர்வெல்மிங் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப 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 கடவுளோட அந்த ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்கள்ல தான். டேட்ஸ் ஒரு இது ஒன்று வீடியோ போட்டிருப்பேன் நான். அதை பார்த்துட்டு அவங்க இது பண்ணாங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு பிளான்ஸ் சேல் பண்ணுற ஒரு செல்லர் பையருக்கு இடையிலான ஒரு பந்தமே கிடையாது இது. அதையும் தாண்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பந்தம் தான் நான் சொல்லணும். இதை கண்டிப்பாக அதையும் தாண்டி புனிதமா. ஆமாம். ஸோ கண்டிப்பாக இதை நான் வந்து சாப்பிட்டே காமிக்கணும். இதை ஒன்னொன்னுலேயே ஒரு இது இருக்குது. வால்நட் இருக்குதுல, பிஸ்தா, எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷு, பாதாம், வால்நட் இதுதான் நிறைய இருக்குது. இதுவும் வால்நட் தான். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மிக்சட் அசார்ட்டட் இது நட்ஸ் உள்ளே வச்ச மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் இது தான்ப்பா. ஓ மை காட், அப்பா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுமா. இருந்தா சாப்பிடு சாமி சாப்பிடு. மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்கிட்ட பிளான்ஸ் வாங்குறாங்க. சொல்லு. சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரானா அது சொல்லவே முடியல. என் ஹஸ்பண்ட் வால்நட் வேணுமா, பிஸ்தா வேணுமா, என்ன வேணும், பாதாம் வேணுமா, கேஷ்யூ வேணுமா, வால்நட் எப்படி இருக்கு? வேற லெவலா? வேற லெவல். ஆக்சுவலி வால்நட் நம்ம தனியாக சாப்பிடுறது எப்படி இருக்கு பாரு. ஆமாம், வால்நட் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு ஐயோ எனக்கு இஷ்டமாகவே இருக்குது. பட் இதில் வச்சு சாப்பிட்டா வேற லெவல்ப்பா. டோஹா போகணுன்றது தான் கிடையாது நம்மளுக்கு வந்துட்டு. இதுக்கேப்பா டோஹா போயிட்டு தேடி வந்து கொடுக்குறாங்க. தமிழச்சி கார்டன் மேம். ஆக்சுவலி நான் இப்போ சாப்பிட்டேன் மேம். ஆனால் ஐயோ என்னால் சொல்லவே முடியல. எனக்கு ரொம்ப இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆமாம். அடுத்து வந்து டைமண்ட் நெக்லஸ் அனுப்பிச்சுட்ருக்காங்க மலபாரில் இருந்தா. ஓ இது தம்ப்நெயிலுக்கு. ஓகே எடு டக்குன்னு எடு. ஊரில் வச்சு சாப்பிட்ருக்குமா என்ன? வாவ், இது வந்து ஸ்வரோஸ்கி கிறிஸ்டலோட இது. இவங்களுக்கு தனி ஒரு vlog-ஏ நான் போடணும்ப்பா. டு பாப்பா ஃப்ரம் கீதா ஆண்டி. வாவ், எப்படி பாருங்க ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல். பீப்பானா அவர் என்ன சொல்கிறாரு மேம், பீப்பா கொண்டு இல்லையான்னு. இருக்குப்பா. இது வந்து அவங்க பொண்ணு, அவங்க வந்து டாக்டர்னு நினைக்கிறேன். அவங்க பொண்ணு, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அவங்க சொன்னாங்க நார்மலான கிளிட்டருங்கன்னா இருக்காது மேம், நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த லோக்கல் இது இருக்குதுல்ல அந்த இது வேறு. பட் இது வந்து டிஃப்ரெண்ட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லை. இங்கே பாருங்கள், அடுத்து ஒன்று எடுத்துட்டாங்க. சாப்பிடுங்க. பிஸ்தாப்பா. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்வரோஸ்கியோட அந்த இது தான். இதை நான் தொலைக்கவே மாட்டேன். அப்படி இந்த சீட் முதற்கொண்டு பத்திரமா வச்சுருப்பேன். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் லவ், அன்கண்டிஷ்னல் லவ், இந்த லவ்க்கெல்லாம் வந்து எப்படி ஈடு கட்ட போகிறேன்னு எனக்கே தெரியல உண்மையிலே. இது வந்து பார்த்திங்கன்னா அழகாக அவங்களே கோர்த்ததுப்பா. எப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் அவங்க வாங்கி, இதெல்லாமே காஸ்ட்லி இது தான், வாங்கி இது பண்ணி இதை வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன ஒரு இதுப்பா. நெக்ஸ்ட்டு இது எல்லாமேங்க ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அப்படியே டிஸ்பிளே பண்ணி பாப்பா. இது என்னோடய ஃபேவரெட். இது என்னோடய ஃபேவரெட். இது ஏற்கனவே ஆண்டி 2 அனுப்புனாங்களா, அதையும் எடுத்துட்டு வா. பாருங்கோ தங்கங்களா, பாருங்கோ எவ்வளோ ஒரு சூப்பர் இது தெரியுமா. இதில் வந்து எனக்கு எதான் சொல்கிறேன்ல, வார்த்தையே இல்லை. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்குதே. எது தம்பிக்கு பிடிச்சது? தி பெஸ்ட்டா? ஆனா மை ஃபேவரட் this one. which one? This one. அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன்டா. ரேவதின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க,
ரொம்ப க்யூட் அவங்க ஒரு இப்போ இதில் இன்டர்வியூவில் இது போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நான் நார்மலாக சூஸ் பண்ணேன். இதில் இருக்க எல்லா கலர்லேயுமே இத்தனை லேயர்ஸ் வரக்கூடிய 9 லேயர்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 8 லேயர்ஸ் இருக்குது. புடவை அது எல்லாத்துக்குமே இது போட்டுக்கலாம். ஐயோ ஆசையாக இருக்குது. எப்படா இதுக்காகவே புடவை எங்கே கட்டணும் போல இருக்குது. இந்த பெண்டன்ட் புடவை வச்சு அந்த இதுவும் ரெயின்போ மாதிரி தானே இதை கட்டினா சும்மா நச்சுன்னு இருக்கும். என் பையன் ஆனால் என்னை ரொம்ப ரசிப்பாங்க அவன். ஐயோப்பா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட்டு இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க. எனக்கு இது பேர்லாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. அடுத்து இது வந்து இந்த ட்ரைபல்ஸோட இதுவும் சொன்னாங்க. இதுவும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு நான் சொன்னேன். அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் அடினியமில் நீங்கள் என்ன மேம் வேறு லெவல். அவங்க ஃபிசிக்ஸ் டீச்சர் அது தெரியுமா? ஆக்சுவலி ஆமாம், ஆண்டி வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் கத்தார் அங்கே இங்கே எல்லாம் அங்கே அவங்க ஹஸ்பண்டோட ஒர்க்காக போயிட்டு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். நான் சொன்னேன், ஏன் அது ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது மேம், ப்ளீஸ் மேம் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம், நம்மளோட தங்கங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லலாம். என்னோட 8973385884 வாட்ஸ்அப் நம்பர்லேயும் சொல்லலாம். நீங்கள் நான் வந்து மேம் எப்படியாவது இது சேல் பண்ணுறீங்களான்னு கேட்டுறீங்க. இல்லை, நாங்கள் சேல் பண்ணல. மேம் கிட்ட நான் எப்படியாவது அவங்கள மோட்டிவேட் பண்ணி இதை பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள திறமை இது சொல்லுவாங்களா, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து இன்றைக்கி விவசாயிகள் ஏதோ செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்ல. சாதாரணமாக கொடுத்துட்டு இருந்த வெள்ளைப்பூண்டு அங்கே பாருங்கள், பங்காளிகளா அவங்கள்ட்ட வாங்கினது தான் அந்த வெள்ளைப்பூண்டு அங்கே இருக்குது பாருங்கள், கொடைக்கானல்லேருந்து. ஆமாம், அது மாதிரி இது பண்ணது தான் அவங்க. அந்த மாதிரி இப்போ டேரெக்டாக சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மேம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இந்த கலை அவங்களுக்கு இதெல்லாம் அவங்களே செஞ்சதுங்க. இதை ஒரு ஷாப்பில் போய் நம்ம பார்த்து வாங்கணுன்னா கூட நம்மளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு டயலமாக இருக்கும், அதுவான்னு. ஆனால் மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன்றொன்னே மேம் இது அதுன்னு அவங்களோட அந்த பேஷன் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. என்கிட்ட சொல்லுவாங்க, அடினியம் உங்களுக்கு நல்லா தெரியும் சிஸ்டர், அதனால் அடினியம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன எங்களுக்கு சொல்கிறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி அவங்கக்கிட்ட அவங்களோட இதுக்கு நான் விட்டுட்டேன், டிசிஷன் எடுக்குங்க சிஸ்டர் அது மேடம் சொல்லி. இது நான் சூஸ் பண்ணேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த பேர்லு. அது சூஸ் பண்ணேன். இது அவங்க முன்னாடியே பாப்பாக்கு அனுப்புனாங்க. அவளோட ட்ரெஸ் ஒன்று ரொம்ப 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 ஆப்டாக இருந்துச்சு, 100% அழகாக. இதில் ஒரு 4 கலர் அனுப்பியிருந்தாங்க. இந்த கட்டு இந்த இதுக்கெல்லாம் இது ஒரு பேர் சொல்லியிருந்தாங்கப்பா, எனக்கு இது கரெக்டாக சொல்ல தெரியல. ஆனால் ரொம்ப க்யூட் இதுவும் அப்படி தான், சூப்பரான ஒரு கிறிஸ்டல் இது தான். இது பிரேஸ்லெட்டு. இந்த பிங்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. காமனாக பிங்க் வந்து அவ்வளோ இது பண்ணுவாள். இது மோஸ்ட்லி நான் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், போடுவேன்னு நினைக்கிறேன். பிரேஸ்லெட் பாருங்கள், இங்கே பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு. அவங்க டிஸ்பிளே பண்ணியிருந்த விதமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பம்கின் பீட் அப்படின்னாங்க. இதுக்கு பேர் வந்து பம்கின் பீட் அப்படின்னாங்க. இந்த ஷேப்புன்னு நினைக்கிறேன், அது பம்கின் பீட். அடுத்து இது தெரில எனக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு முன்னாடியே அனுப்புனாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்களேன். நம்பர் பண்ணுவோமா இதை? 1 2 3 4. இதை வேணால் 5 பண்ணிக்கலாம். ஓகே, 5 6 7 8 9 10. ஓகே, 9 பிரேஸ்லெட் வந்து இதுல இருந்து 1 2 அப்படி பண்ணா என்னதான் நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாம்க்கு முடியல. சாம் இதை நான் வச்சுக்கட்டுமா இல்லை அக்கா கொடுத்துடலாமா? ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி விட்டுக்கலாம். எப்போ இல்லை, இவன் பொழைச்சிக்குவாங்க, இந்த பையன் பொழைச்சிக்குவாங்க, இந்த பையன் பொழைச்சிக்குவான். பாப்பா யாராச்சும் ஒருத்தவங்க தான் சொல்லு. அம்மாக்கு ஒச்சுச்சு. ஆன்ட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஸ்டெஃபிக்காகன்னு சொல்லியிருக்காங்க. சாம் ஐயோ என்ன மாதிரி மின்னுது பாருங்கள். ஸ்பெஷல் இது ஃபார் ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல் பாப்பாக்காக. மேம் நீங்கள் இதை பக்கத்தில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மேம், அது எந்த அளவுக்கு வந்து ஷைனிங்காக டால் அடிக்குது, எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எப்படி கிளிட்டரிங் பாருங்களேன். நைட்டெலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு இதை போட்டு போனோன்னு, எதுவும் பிளாக் ட்ரெஸ் போட்டோன்னா ஓச்சோ அப்படியே எலகண்ட்டாக அவ்வளோ அழகாக இருங்க. பாருங்கள் இந்த ஷைனிங் இது பாருங்கள் எப்படி மின்னுதுன்னு பாருங்கள். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், சூப்பராக இருக்குல்ல சாம்? ஷோ ரொம்ப ஸ்வீட். இப்போ இங்கே பாருங்கள், இருக்கும்போதே என்ன மாதிரி மின்னுது பாருங்களேன். அந்த பக்கத்தில் போகிறத விடையே எப்படி மின்னுது பாருங்கள். சரி அம்மா நம்பர் ஸ்டெஃபி, இது என்ன ஸ்டெஃபி இப்படி இருக்குது, வேற லெவல்.
உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம், உங்கள் வீட்டில் வந்து காலேஜ் போகிற கேர்ள்ஸ் இருக்கலாம், யாருனாலும் யூஸ் பண்ணலாம். நான் மேம் வந்து முடியாதுன்னாங்க. நான் அவங்கள ஒரு பிஸ்னஸ் உமனாக மாற்றியே ஆகணும். அவங்களுக்கு இது பண்ணணுன்ற தேவையில்லை அப்படி இப்படி என்னென்னமோ சொன்னாங்க. முடியாது, நீங்கள் வந்து இதை சேல் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு கஸ்டமர், நான் அதை பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே ரெடி 1 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுதான்ப்பா ஆர்டர். 11 12 13 இதுதான் ஆர்டர். பார்த்துக்கோங்க, இதில் எது பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது சொல்லுவீங்க, இது எல்லாமே தான் சொல்லுவீங்க. இதை விட ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று இருக்குது. அது ஃபைனலாக அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட். இது ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம். இது என்கிட்ட சொன்னாங்க அவங்க, இந்த மாதிரி வந்து வரும்போது உங்களுக்கு என்ன மட்டும் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு அங்கேருந்து நான் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை எதுவுமே அப்புறமா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த ஒரு இது எனக்கு பேர் கூட கரெக்டாக சொல்ல தரல. வெர்மிசல் தான், இருந்தாலும் வெர்மிசலில் வந்து இது வந்து என்ன வெர்மிசல்லி இங்கே பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி ஃபைனாக இது பண்ணியிருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து மேம்கிட்ட வந்து கேட்டிருந்தேன், இது வந்து வேணும் மேம். அப்புறம் அமேசானில் தேடி பார்த்தேன், இருந்தது இதே மாதிரி. இருந்தாலும் பட் அவங்க கேட்டு இது பண்ணும்போது எனக்கு அதுவும் ரோஸ்டடாக இருக்கும் மேம், நல்லா ரோஸ்டடாக இருக்கும்னு சொன்னோன்னே இல்லை அவங்க இங்கே தான் இருக்காங்க, சார் வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குக் பண்ணி தான் சாப்பிட்ணும். இது எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இது பண்ணியிருக்கனாலும் இதுதான் என்னோட ஒரு என்ன சொல்கிறது, இந்த டீனேஜில் லவ் எப்படி எல்லாருக்கும் பிடிக்குமோ அது மாதிரி இது எனக்கு எப்பயுமே பிடிக்குங்க. அந்த மாதிரிங்க எனக்கு இது அவ்வளோ பிடிக்குங்க மேம். இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை மேம். எப்படி சொல்கிறது, இப்படின்றதுக்குலாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க பண்ணது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன், எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு வந்து இவர் சொல்கிற மாதிரி கடவுளுக்கு முதல்ல நன்றி. இந்த மாதிரி உள்ளங்கள் இருந்து எனக்கு கொடுத்ததுக்கு. இந்த அன்பை நான் சம்பாதிச்சுட்டு இருக்கும்போது வேறு என்ன எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி என்னை நினைக்க வைக்கிறாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு குட்டி குழந்தை ஒன்று அது எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணிச்சு பாருங்கள். அது வேறு லெவல். அதோட வாய்ஸு கண்ணன் கிருஷ்ணன் அந்த மாதிரிலாம் அது பண்ணுவாங்கள்ல டிவியில் ஒரு சீரியல், இது அவங்கள மாதிரியான வாய்ஸ். அது இப்படி என் தங்கங்கள் வந்து அவங்களோட நினைப்பை விட்டு என்னை வெளியில் விடவே மாட்டேங்கிறாங்க, கட்டி போட்டு வச்சுருக்காங்க பாசத்தில்ங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ இது பண்ணலாமா வேண்டாமா சொல்லுங்கள். அவங்களோட கை வண்ணம்ங்க இது. அவங்களோட ஒரு திறமையை நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாமா இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறது என்னோட ஆசை. பார்க்கலாம். ஆமாம், உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லுங்கள். இதில் இருந்தால் ஸ்டார்டிங் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் இது நான் தமிழ்ச்சி கார்டன்லேயும் போடுவேன், சோஃபியா ஸ்டீஃபன் vlogலேயும் போடுவேன். தங்கங்களா ஹாப்பி கார்டனிங். அண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சி கார்டன்லேயும் இது பண்ணுவேன், இதுலேயும் நான் வந்து பண்ணுவேன். ஓகேவா? வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இது ஒரு அக்கேஷனுக்கு நாங்கள் தனித்தனியாக போட்டுட்டு போகிறப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்மளோட தமிழ்ச்சி கார்டனில் வந்து இது ஷார்ட்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து இதுவும் பண்ணுவேன், ரீல்ஸும் பண்ணுறேன் நான் ஒன்று ஒன்றா. அதில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே.